ரதியக்கா அடுப்படியில் வாங்க நெய் கடலை பண்ணுவோம். இது வந்து நல்லா காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக டீ காஃபி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். கர்ட் ரைஸ்க்கு வச்சுக்கலாம், ஓரமாக புளியோதரைக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்கா வெறும் வடை சட்டியை காய வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. சின்ன வடை சட்டியை காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறனாலும் எடுக்கலாம். எல்லாமே நம்ம விருப்பம்தான். கொஞ்சம் ஆயில் காயட்டும். இப்போது நெய்க்கடலைன்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்லுவீங்கன்னு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். இது பச்சை வேர்க்கடலை அக்கா எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவையானது இப்போ எவ்வளோ சாப்பிட போகிறோமோ மீதி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா 1 வீக் அப்படியே தான் இருக்கும் அக்கா செய்கிறது. இப்போ ஒரு வேர்க்கடலை எடுத்து போட்டு பார்த்தேன் ஆயில் காஞ்சிருச்சான்னு. ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். ஆயிலுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை தான். ரொம்பலாம் வெடிக்காது. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தூரமாகவே கொஞ்சம் இருந்துக்கோங்க. ரொம்ப கேமராக்கா பக்கத்துலலாம் வைக்கல. இது கொஞ்சம் லைட்டாக டப்பு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இது எவ்வளோ தூரம் வறுக்கணும்னு அக்கா காமிக்கிறேன். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போது இந்த இதில் எடுத்துடலாம். இந்த பக்குவத்தில் இங்கே பாருங்கள். இதுக்கு மேலே போட்டோம்னா கரிஞ்சிரும். இப்போ நம்ம இது எடுத்ததுக்கப்புறம் வேகாத மாதிரியே இருக்கும். நம்ம எடுத்து ஆறுன பிறகு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அப்படியே எடுத்துடலாம். அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு எடுத்தால் தான் நல்லது. இல்லைன்னா நம்ம இதை வடிகட்டி எடுக்கிறதுக்குள்ள கரிஞ்சிரும். மற்ற மீதி இருக்க வேர்க்கடலை கரிய ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள் எந்த ஸ்டேஜில் அக்கா எடுக்கிறேன்னு சொல்லி நேரம் மாறி இருக்கா. ரொம்ப கறியிடக்கூடாது. அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. நெய்க்கடலை இது மிச்சர் கூட சேர்த்து போடுவாங்க. இது எங்கள் ஊர்லலாம் அங்கே தனியாக தான் வறுத்து பாட்டிலில் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய டின்னில் வச்சுருப்பாங்க. கண்ணாடி போட்ட பாக்ஸ்லேயே வச்சுருப்பாங்க தனியாக. அது ரொம்ப சூப்பராக நல்லா காரமாக ஸ்பைசியாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா டீ காஃபிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு மழை வந்துட்டுருக்கு. இந்த மழை நேரத்தில் இதை மாதிரி வறுத்து சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்கா எல்லாத்தையும் வடிகட்டிடுறேன். இன்னும் ஒரு ஷிஃப்ட்டு போகிறதுக்கு வேறு இருக்குது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. ஃபஸ்ட் ட்ரிப் போட்டது. இப்போ செகண்ட் டைமு இதையும் போட்டலாம். ஆயில் அதிகமாக இருக்கனால கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஏன்னா நம்ம அப்போ தான் ஆயில் ஊற்றிருந்தோம். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். இப்போ காஞ்ச ஆயில் தான். எண்ணெய் காஞ்சிட்டு தானே இருந்தது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கரண்டியை போட்டு கிளறி விட்டுருக்கோம். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக டப்பு டப்புன்னு லைட்டாக சவுண்டு வரும். நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்து அக்கா இந்த ஜல்லிக்கரண்டி கொஞ்சம் நீளமாக தான் வச்சுருக்கிறேன் அக்கா. கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கோங்க. இப்படி தூரமாக இருந்தே இது பண்ணுங்க. அவ்வளோதான். இது பாருங்கள் எந்த அளவு நம்ம எடுக்கிறோன்னு சொல்லி. இந்த பதம் போதும். அடுக்க ஆஃப் பண்ணிட்டேன் அக்கா. ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் வடிகட்டி. அவ்வளோதான். எல்லா கடலையும் அக்கா வடிகட்டிட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அக்கா கொஞ்சமாக கறிவேப்பிலை வச்சுருக்கேன். சும்மா அது கொஞ்சம் அதில் போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஆனால் தூரமாக நின்றுக்கோங்க. ரொம்ப பயம் அக்காவுக்கு. ரொம்ப தூரமாக வந்துட்டேன் கேமரா எடுத்துகிட்டு. அவ்வளோதான். இது கொஞ்சம் அப்படியே பொறுன்னு வந்துடும். நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதுக்குள்ளேயே சூடாக இருக்கிற கடலையில் இந்த ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். நல்லா காரமாக இருக்கும் ஸ்பைசியாக. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கணும் குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக காரம் கம்மி பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ அந்த கறிவேப்பிலை எடுத்து மேலே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது டெக்கரேட்டிவாகவும் இருக்கும். வாசனை சூப்பராகவும் இருக்கும். இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம நல்லா பிரட்டிடணும். அக்கா சூடு கையில் கொஞ்சம் பொறுக்க முடியும் அப்படின்னா கையிலே பிரட்டிடலாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கடலை கொஞ்சம் நீங்கள் வறுக்கும் போது நம்ம கருக விட்டுட்டோம். கொஞ்சம் நிறம் ரொம்ப மாறிடுச்சு ப்ரௌனிஸ் ஆகிடுச்சுன்னா கருகிரும். டேஸ்ட் இந்த அளவுக்கு வராது. சூடாக இருக்குது. இப்போ கையில் பிடிக்க முடியல. நான் ஓரளவு அப்படியே பிரட்டி விட்றேன். ஏன்னா டீஸ்பூனு சரிபடாது.
அதனால் ஓரளவு பரட்டி விட்றேன். சூடாக தான் இருக்குது. இது ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது இப்போ டீ காஃபிக்கு இந்த மழையில் இதை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த டீ காஃபியோடு இந்த காரமாக சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பெப்பர் கூட தூவிக்கலாம். பெப்பரும் சால்ட்டும் தூவி கூட கொடுங்க குழந்தைங்களுக்குன்னா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூடாக தான் இருக்குது.